எங்கட மண்ணுல, எங்கட தேசத்துல, எங்கட தாயகத்துல, எங்கட பாதையில நாங்க போறதுக்கு போட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, வாகனத்தை நிறுத்த முடியாது. இந்த நேரத்துக்குள்ளாலதான் போக முடியும். என்னையா இதெல்லாம் சட்டம்? சுவிஸ்ல சூரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம் கடந்த மாதம் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதி நடந்திருக்கு. அதாவது சுவிஸ்ல வேற நாட்டை சேர்ந்த இன்னும் ஒரு 3-4 பேரையும் கைது செய்திருக்காங்க. இன்னும் ஒருத்தரை கைது செய்திருக்காங்க. அது யாருண்டா? இலங்கை நாட்டை சேர்ந்த 20 வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒருத்தர். உண்மையாக எங்கட மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது பயங்கரவாத தடை சட்டத்தை எடுங்க. காணாமலாக்கப்பட்ட எங்கட அண்ணாமார், எங்கட அப்பாமார், எங்கட அக்காமார் அவங்கள அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் மனுஷர், எல்லாரும் மக்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில பாருங்க. என்ன மக்கள் என்ன விடுதலை புலிகளா? இல்லாட்டி விடுதலை புலிகளை மறுபடியும் உருவாக்க போறாங்களா? அந்த காட்டுள்ளுக்கு என்ன செய்ய போறாங்க? பாதை அப்படின்றது பாதையால பயன்படுத்துறது. இதை விட எங்கட மக்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. இத கதைக்கும் போது எங்கட மக்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னைய தவறா சொல்லுவாங்க. அப்ப இந்த தென்னகோன் அவங்களுக்கு நீங்க பிணை கொடுக்குறீங்க. எப்பேற்பட்ட ஒரு தவறு! என்னன்னு உங்களுக்கு மனசாட்சி வருது? ஏற்றுக்கொள்ள முடியுதா? சாதாரண குற்றமா? ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அவர் தொடர்பு பட்டிருக்கிறார் நான் சொல்ல இல்லை, நீங்க தான் சொன்னீங்க. சரி, அவர் தொடர்பு பட்டியரோ தொடர்பு படலையோ, போலீஸுக்கே, காவல்துறைக்கே, அரசாங்கத்துக்கே திமிக்கி காட்டிக்கொண்டு எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சு திரிஞ்சு நாங்க கட்டாயம் அந்த பாதையால போகும்போது அடையாள அட்டையோ இல்லாட்டிக்கு டிரைவிங் லைசன்ஸோ இல்லையண்டா கடவுச்சீட்டோ கட்டாயம் வச்சிருக்கணும். அதாவது எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு ஆவணம் வச்சிருக்கணும். இல்லையண்டா நாங்க கைது செய்யப்படுவோம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ட நீங்க தவறிட்டீங்க, இல்லாட்டி பைக்கை நிறுத்திட்டீங்க, போன் கதைக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, இல்லாட்டி உங்கள்ட்ட ஐடென்டி கார்டு எல்லாம் இல்ல, இல்லாட்டி 40 கிலோமீட்டருக்கு அதிகமாக வேகமா போறீங்கடா, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீங்க கைது செய்யப்படலாம். சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இன்றைக்கு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம கதைக்க போறோம். ஒன்று, யாழ்ப்பாணத்துல முக்கியமான ஒரு பாதை ஒன்று பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற நல்லது, அப்புறம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க, அதுல இருக்கிற ஆழமான இன்னும் ஒரு விஷயத்தை கதைக்க போறோம். அப்புறம் தென்னக்கோட் போலீஸ்மா அதிபர் காவல்துறைக்கே டிமிக்கி காட்டி ஓடி ஒளிஞ்ச ஆள் இன்றைக்கு அவருக்கு பிணை கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இலங்கையை சேர்ந்த ஒரு 20 வயது இருக்கக்கூடிய இளைஞன் ஒருத்தன் சுவிஸ் நாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கான். ஏன், என்ன காரணம் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம். அந்த சம்பவத்துல இந்த பையன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்கான். இந்த விஷயத்தை தான் நம்ம கதைக்க போறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல முழு யூடியூபர்ஸும் ஒரு இடத்துல குமிஞ்சு நின்று இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னண்டா, ஒரு முக்கியமான உயர் பாதுகாப்பு வலயத்தில இருந்து, அதாவது அச்சுவேலியில இருந்து பருத்தித்துறைக்கு போகக்கூடிய ஒரு பாதை ஒன்று பாத்தீங்கன்னா உயர் பாதுகாப்பு வலயத்தில இருந்த பாதையை இன்றைக்கு திறந்திருக்காங்க. சோ நல்ல விஷயம். உண்மையாகவே தற்போதைய அரசாங்கத்துக்கு 35 வருஷத்துக்கு பிற்பாடு மக்கள் அந்த பாதையை பயன்படுத்துறாங்க. மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் தற்போதைய அரசாங்கத்துக்கு கோடான கோடி நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கட மக்கள் அந்த பொங்கி பாத்தீங்கன்னா பொங்கி அத கொண்டாடுறாங்க. சந்தோஷமா அவங்களோட சந்தோஷமான அந்த விஷயத்தை கொண்டாடுறதெல்லாம் எங்கட மக்கள், எங்கட சொந்தங்கள் செய்யறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமா இருக்கிற தற்போதைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். ஆனா அதுல ஒரு கவலையான, துன்பமான, ஒரு ஆழமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்னண்டா, நல்ல விஷயமாக இருந்தாலும் எதை எடுத்தாலும் நான் அரசாங்கத்தை குறை கூறுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யார் என்ன நல்லது செஞ்சாலும் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்காத காரணத்தினாலதான் இன்றைக்கு எங்கட இனம் ஒரு அடிமைப்பட்ட இனம் மாதிரிக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிற. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னடா, அந்த அச்சுவேலியில இருந்து பருத்தித்துறைக்கு போகக்கூடிய அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு கீழே இருந்து அந்த பாதை திறக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பாதையில நீங்க இந்த காணொளி பாக்குற நீங்க இல்லண்டா நான் அந்த பாதையால போறேன்னு வைங்களேன், எந்த நேரத்துல போக முடியும்டா 6 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்குள்ளாலதான் போக முடியும். அதை தாண்டி நம்மளால போக முடியாது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது இப்ப எங்களுக்கு அவசரம்,
வயித்த கலக்குது, இல்லாட்டி யூரின் வருது, ஏதோ ஒரு அவசரம் வைங்களே, இல்ல ஏதோ ஒரு அவசரமான ஒரு கோல் ஒன்று வருது, நாங்க வாகனத்தை நிறுத்த முடியாதா? நேரா போக வேண்டியதா? இல்லண்டா நாங்க மறுபடியும் வீட்டை போகணும் அப்படின்னா வாகனத்தை திருப்பலாம் முடியாது, நேரா ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதா? என்ன சட்டம் ஐயா, எனக்கு விளங்கல்ல. சரி ஓகே, முழுசா நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீதி நீங்க வந்து பல வருஷத்துக்கு பிற்பாடு 35 வருஷத்துக்கு பிற்பாடு போறீங்களே, ஒரு ஞாபகார்த்தத்துக்கு இல்லாட்டி வந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைக்காக ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கிறீங்க இல்லாட்டி வீடியோ வந்து எடுக்கிறீங்கடா, அந்த சேட்டைக்கே இடம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரிக்கு 40 கிலோமீட்டருக்கு அதிகமாக வேகத்துல போக முடியாது. சரி, அது ஒரு விதத்துல வந்து சந்தோஷம் தான், ஏன்டா அதிவேகமா போய் இப்ப என்னதான் சாதிக்க போறோம்? 40 கிலோமீட்டர் தான் அதிகபட்ச வேகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு பெரிய பெரிய வாகனம், இந்த பஸ்ல நாங்க போக முடியும். அதே மாதிரிக்கு அதை விட பெரிய வாகனம், கனரக வாகனங்கள் எல்லாம் அதால போக முடியாது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்க கட்டாயம் அந்த பாதையால போகும்போது அடையாள அட்டையோ இல்லாட்டிக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸோ இல்லையண்டா கடவுச்சீட்டோ கட்டாயம் வச்சிருக்கணும். அதாவது எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு ஆவணம் வச்சிருக்கணும். இல்லையண்டா நாங்க கைது செய்யப்படுவோம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ட நீங்க தவறிட்டீங்க, இல்லாட்டி பைக்கை நிறுத்திட்டீங்க, போன் கதைக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, இல்லாட்டி உங்கள்ட்ட ஐடென்டி கார்டு எல்லாம் இல்ல, இல்லாட்டி 40 கிலோமீட்டருக்கு அதிகமாக வேகமா போறீங்கடா, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீங்க கைது செய்யப்படலாம். அதுவும் இல்லண்டா, ஒரு சாதாரண ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஒரு சின்ன காரணத்தை வச்சு உங்களை கைது செய்வாங்க. இத பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? நிலம் எங்கட சொந்த நிலம், இது பூர்வீக எங்கட நிலம். அப்ப எங்கட பூர்வீக மண்ணுல இதை விட அடிமைப்பட்ட ஒரு இனமாக நாங்க வாழ்றதுக்கு வேற எந்த ஒரு உதாரணமுமே தேவையில்லை. எங்கட மண்ணுல, எங்கட தேசத்துல, எங்கட தாயகத்துல, எங்கட பாதையில நாங்க போறதுக்கு போட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, வாகனத்தை நிறுத்த முடியாது, இந்த நேரத்துக்குள்ளாலதான் போக முடியும். என்னையா இதெல்லாம் சட்டம்? இதே சட்டத்தை தெற்குல வைப்பீங்களா? எல்லாரும் மனுஷன், எல்லாரும் மக்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில பாருங்க. என்ன மக்கள் வந்து என்ன விடுதலை புலிகளா? இல்லாட்டி விடுதலை புலிகளை வந்து மறுபடியும் உருவாக்க போறாங்களா? அந்த காட்டுள்ளுக்கு என்ன செய்ய போறாங்க? பாதை அப்படின்றது பாதையால பயன்படுத்துறது. இதை விட எங்கட மக்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. இத கதைக்கும் போது எங்கட மக்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னைய தவறா சொல்லுவாங்க. அப்ப கதைச்சு வேலை இல்லை. கட்டாயம் தற்போதைய அரசாங்கம் நல்லது செய்யறீங்க, வாழ்த்துக்கள். அதே சமயத்துல ஏன் தேர்தல் சமயத்துல இந்த பாதையை திறக்கிறீங்க? போன முறையும் பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல நீங்க வந்து பாதை ஒன்றை திறந்தீங்க, மறுபடியும் ஏன் எல்லாத்தையும் ஒரடியா திறந்து விட வேண்டியதானே? ஏன் அதை தேர்தல் சமயத்துல செய்யறீங்க? உண்மையாக எங்கட மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது பயங்கரவாத தடை சட்டத்தை எடுங்க. காணாமலாக்கப்பட்ட எங்கட அண்ணாமார், எங்கட அப்பாமார், எங்கட அக்காமார், அவங்கள வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. கைதிகள், அரசியல் கைதிகள் அப்படின்னு கைது செய்யப்பட்டவங்க எல்லாரையுமே வந்து விடுவியுங்க. இன்றைக்கு போராடி போராடி எங்கட அம்மாமார், அப்பாமார்லாம் பிள்ளைகளை காண இல்ல, காணாமலாக்கப்பட்டிருக்காங்கன்னு போராடி 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 அவங்க எல்லாம் இறந்தே போறாங்க, செத்து போறாங்க, செத்து மடியிறாங்க. இதுக்கெல்லாம் நீதி கேட்கறதுக்கு, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு எங்கட இனத்துல யாருமே இல்லை. என்னத்த சொல்றதுன்னு? எப்பேற்பட்ட கவலையான துன்பமான விஷயம். ஆனா மக்கள் ஒரு பாதையை திறந்துட்டாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்க கஷ்டப்பட்டு நாங்க ஒரு வீடு ஒன்றை கட்டுவோம், நாங்க எங்கட ரத்தத்தை வியர்வையாக சிந்தி நாங்க கஷ்டப்பட்டு சொந்தமாக ஒரு வீடு ஒன்றை நாங்க கட்டுவோம். ஆனா வெளியில இருக்கிற ஒருத்தன் உள்ளுக்கு வந்து எங்களுக்கே ரூல்ஸ் போடுவான். எப்படி இருக்குன்னு மதிக்கிறோம் ஐயா. ஒரு அரசாங்கம் அப்படின்னும் போது நாங்க மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம். ஆனா ஒரு மனசாட்சி அப்படின்றது இருக்கணும்னு. பூர்வீக எங்கட பாட்டன் ஆண்ட எங்கட மண்ணுல ஆண்டாண்டு காலமா எங்கட பாட்டன் பூட்டன் ஆண்ட எங்கட மண்ணுல நீங்க ரூல்ஸ் போட்டு நாங்க அடிமைகள் போல போகணும்ன்றதெல்லாம் பார்க்கும் போது கேட்கும் போது ரத்தம் எல்லாம் கொதிக்குது ஐயா. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? ஆனா மக்கள் இதையும் கொண்டாடுறாங்க. இதை விட எங்கட இனம், எங்கட மக்கள் அடிமைப்பட்ட ஒரு இனமாக வாழ்றதுக்கு வேற எந்த ஒரு உதாரணமும் தேவையில்லை. தயவு செய்து இது போல செய்யாதீங்க ஐயா. நாங்களும் ஒரு மக்கள், மனிதர், மனுஷர் அப்படின்னு மதிச்சு
எங்களுக்கும் சமமான மரியாதையை தாங்க, எங்கட மக்களையும் மதிச்சு நடங்க ஐயா. கட்டாயம் என்னத்த சொல்றதுன்னு. இதுக்கெல்லாம் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் சரியாக இருந்தா இதெல்லாம் நடக்குமா? 2009ஆம் ஆண்டுக்கு முதலெல்லாம் சிரிப்பு வருது. யோசிச்சு பார்த்தா 2009ஆம் ஆண்டுக்கு முதலெல்லாம் கதைக்க கூட மாட்டாங்களே. நினைச்சா சிரிப்பா இருக்கு. அதாவது அந்த ஒரு கோட்டை சொல்லவே முடியாத ஒரு கோட்டை உள்ளுக்கு நரி வந்து ஊழையிடுவாங்க. கோட்டை உள்ளுக்கு இருக்க வேண்டியவங்க இல்லாத காரணத்தினால இன்றைக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிற. சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். தென்னக்கோட் உங்க எல்லாருக்குமே தெரியும். தென்னக்கோட் அதாவது போலீஸ் மா அதிபர். அவர் இந்த காவல்துறைக்கு, இந்த அரசாங்கத்துக்கு திமிக்கி காட்டி என்னென்ன அவமரியாதை செய்ய முடியுமோ அதெல்லாம் அவமரியாதை செஞ்சு ஓடி ஒளிஞ்சாலனே. எத்தனை தடவை நீதிமன்றத்தால சொல்லி இருந்தாங்க, அரசாங்கத்தால சொல்லி இருந்தாங்க, காவல்துறையால சொல்லி இருந்தாங்க, எட்டி கூட பார்க்க இல்லை. அவர் நினைச்ச நேரத்துல தான் சரணடைஞ்சு. என்னத்துக்காக? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்துல தொடர்பு பட்டிருக்கே, சும்மா வருமா புகை? அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்காக அவர் டிமிக்கி காட்டிக்கொண்டு திரிஞ்சு அப்புறம் சரணடைஞ்சிட்டு. ஆனா அவரை இன்றைக்கு நீங்க பிணை வந்து கொடுத்திருக்கிறீங்க அவருக்கு. என்னையா இது நீதி? என்ன நீதி? அப்ப என்னண்டு நீதி நிலைநாட்டப்படும்? இதெல்லாம் கேட்கறதுக்கு கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்க கதைச்சா எங்களை தூக்குவீங்க. பார்த்துட்டு எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதுதான் விஷயம். ஏனென்றா இளைஞர்கள் எழுச்சி பெற்றால் இந்த தேசத்தை, இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். இல்லையென்றா வயசு போனவங்களோட கையிலேயே இந்த அரசியலை கொடுத்து 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 பாலடைஞ்சு எங்கட மண்ணும், எங்கட தேசமும், எங்கட மக்களும் எல்லாமே மோசமாதான் போகும் ஐயா. முதலாவது எங்கட மக்கள் புரிஞ்சுக்கொள்வோம். சரி, இந்த விஷயத்தை கதைச்சு முடிச்சிருவோம். அப்ப இந்த தென்னக்கோன் அவங்களுக்கு நீங்க பிணை கொடுக்குறீங்க. எப்பேற்பட்ட ஒரு தவறு! என்னன்னு உங்களுக்கு மனசாட்சி வருது? ஏற்றுக்கொள்ள முடியுதா? சாதாரண குற்றமா? ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அவர் தொடர்பு பட்டிருக்கிறார் நான் சொல்ல இல்லை, நீங்க தான் சொன்னீங்க. சரி, அவர் தொடர்பு பட்டியரோ தொடர்பு படலையோ, போலீஸுக்கே, காவல்துறைக்கே, அரசாங்கத்துக்கே திமிக்கி காட்டிக்கொண்டு எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சு திரிஞ்சு. அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இலகுவா பிணையொண்டு கொடுக்கலாமா? அப்ப தவறு செய்யற குற்றவாளிகள் எல்லாருக்கும் எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நாங்க என்னதான் தவறு செஞ்சாலும் பிணையில வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா? என்னத்த சொல்றதனே. சரி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, சுவிஸ்ல சூரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கொலை சம்பவம் கடந்த மாதம் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதி நடந்திருக்கு. அப்ப அதுல ஒரு சந்தேகமான ஒரு நபரை பாத்தீங்கன்னா கைது செய்திருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்துல இன்னும் 4 பேர், அதாவது சுவிஸ்ல வேற நாட்டை சேர்ந்த இன்னும் ஒரு 3-4 பேரையும் கைது செய்திருக்காங்க. இன்னும் ஒருத்தரை கைது செய்திருக்காங்க. அது யாருண்டா, இலங்கை நாட்டை சேர்ந்த 20 வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒருத்தர். அவனோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உண்மையாக அவன் அந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கானா, சம்பந்தப்பட்டிருக்கானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா செய்தியில வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலை சம்பவத்துல இவன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற அடிப்படையில தான் கைது செய்யப்பட்டிருக்கான். இது சுவிஸ்ல சூரிச்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த பையன் 20 வயது இருக்கக்கூடிய இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு பையன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்ப சுவிஸ் நாட்டில இருந்து இந்த விஷயத்தை பாக்குற மக்கள், நீங்க மக்களாக இருந்தால் உண்மையாகவே அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய இன்னும் விளப்பமான விஷயம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு. சின்ன வயசுன 20 வயசு ஏண்டா அந்த நாட்டில இருக்கிற சட்டம் எல்லாம் கடுமையான சட்டங்கள் தூக்கி போட்டாங்கண்டா நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் தானே. தற்போது இலங்கையிலேயும் சட்டங்கள் எல்லாம் கடுமையா தான் இருக்கு. அப்ப கவலையாக இருந்துச்சு அந்த விஷயத்தையும் நான் பார்க்கும்போது. பாக்குற மக்கள் இன்னும் ஒரு காணொளியில சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. நன்றி மக்களே, நன்றி.